தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நெகேமியாவை குறித்து கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பெர்சிய ராஜாவினுடைய அரண்மனையிலே பானபாத்திரக்காரனாயிருந்தான். ராஜாவின் உணவில் விஷம் சேர்க்கப்படவில்லை என்பதை உறுதி செய்கிற ஒரு முக்கியமான அதிகாரியாக பணியாற்றி வந்தான். எருசலேமில் இருந்து வந்த சகோதரர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நெகேமியா மிகவும் துக்கப்பட்டான். நெகேமியா புஸ்தகம் 1 அதிகாரம் 3-4 வசனங்களிலே இப்படியாக வாசிக்கிறோம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு பாரமுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தான் நெகேமியா. எருசலேமிலே அலங்கம் இடிக்கப்பட்டது என்பதை ராஜாவுக்கு தெரிவித்தான். ராஜாவும் ராஜாத்தியும் அவர்களுக்கு அனுமதியை கொடுத்தார்கள். மதிப்பான வேலை. அதை விட்டுவிட்டு எருசலேமுக்கு சென்று அந்த தேவனுக்கான வேலையை செய்வதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர் நெகேமியா. சன்பல்லாத் தொபியா போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், தொல்லை கொடுத்தார்கள், கொலை செய்யவே முயற்சித்தார்கள், அந்த வேலையை தடுக்க நினைத்தார்கள். ஆனாலும் கூட தைரியமாக நெகேமியா அந்த வேலையை செய்தான். தைரியமுள்ள ஆவியை உடையவன் நெகேமியா என்று நாம் உறுதியாய் கற்றுக்கொள்ள முடிகிறது. வேலை செய்கிற ஜனங்களுக்கு மூப்பர்கள், வசதி படைத்தவர்கள் கடன்களை கொடுத்து வட்டிகளை வாங்கி ஜனங்களை கொடுமைப்படுத்தின கூக்குரலை நெகேமியா கேட்டு அந்த மூப்பர்களை கடிந்து கொண்டான். நீதி செய்து அந்த கடன்களிலிருந்து விடுதலை கொடுத்தான் நெகேமியா. 52 நாட்களிலேயே அந்த அலங்கத்தை கட்டி முடித்த ஒரு நல்ல தலைவனாயிருந்தான். சுறுசுறுப்புள்ள தலைவனாயிருந்தான் நெகேமியா. இரவிலே தன் வேலைகளை எருசலேமை சுற்றிலும் சுற்றி பார்த்து வந்து பகலிலே ஜனங்களுக்கு அந்த வேலைகளை செய்யும்படியாக உற்சாகப்படுத்துவார் நெகேமியா. நெகேமியா மூலமாய் நமக்கு ஒரு நல்ல ஒரு உந்துதல், இன்ஸ்பிரேஷன், ஒரு ஏவுதல் கிடைக்கிறது. நல்ல வேலை ஆகிய தேவனுடைய வேலை, பெரிய வேலை ஆகிய தேவனுடைய வேலையை செய்யும்படியாக, தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் நமக்கு அந்த நெகேமியாவினுடைய அந்த உற்சாகத்தை, அந்த ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை எதிர்ப்புகள், கஷ்டங்கள் வந்தாலும் கூட இடைவிடாதபடிக்கு நம்முடைய வேலையை செய்து முடிக்க தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. God bless you.